الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله تعالى يغار وغيرة الله أن يأتي المرء ما حرم الله عليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அவனாக படைத்து அனுப்பி வைத்திருக்கிறான். எங்களை படைத்தவன் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெரிவு செய்திருக்கிறான். ஆணாக பிறந்தவர்கள் ஆண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தை நாம் தெரிவு செய்யவில்லை, அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். பெண்களுக்கு அந்த பெண்ணாக படைக்கப்பட்டதை அல்லாஹ் தெரிவு செய்தார். அரபியா, அஜமியா, நிறமா, உறுப்புகளா எல்லாமே அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டது. அவர் உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். மேலானவர்களே, அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும், எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமானவர்களாக அனுப்பி வச்சிருக்கிறார். ஊட்டையானவர்களாக, அழுக்கானவர்களாக அல்ல, பரிசுத்தமானவர்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் உண்மையான இஸ்லாமிய உணர்வுள்ள, ஒரு ஷரீஅத்துடைய உணர்வுள்ள, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை உள்ள நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகள் யஹூதிகளுடைய, நசாராக்களுடைய, மஜூசிகளுடைய தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு அந்நிய மதத்துடைய வீட்டுல பிறக்கக்கூடிய குழந்தை கூட அந்த குழந்தை ஒரு யஹூதி குழந்தையாக, நசாரா குழந்தையாக பிறக்கிறதில்ல. பரிசுத்தமான இஸ்லாத்துடைய உணர்வுள்ள, அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ள ஒரு நல்ல பிள்ளையாகத்தான் உலகத்துக்கு பிறக்கின்றதே. சூழலுக்கு ஏற்ப, நிலைமைக்கு ஏற்ப வளர்ந்து வரும் போதுதான் அந்த பிள்ளை யஹூதிகளா, நசாராக்களா, மஜூசிகளா அல்லது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக மாறுகிறார்கள். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சகோதரர்களே, உலகத்துக்கு எங்களை அனுப்பி வச்ச அல்லாஹ் பரிசுத்தமானவர்களாக அனுப்பி வச்சான். நாங்க திருப்பி அல்லாஹ் கிட்ட போகக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அந்த நாளையில பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ்வை போய் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லா வந்தவங்க நல்லா போய்க்கிடணும், வாசமாக வந்தோம் வாசத்தோடு போயிட்டு சேர்ந்துடணும், அழுக்கோடு போயிடக் கூடாது, துர்நாற்றத்தோடு போயிடக் கூடாது. மேலானவர்களே, துர்நாற்றம் என்றா என்ன? வெறுமனே கஃன் புடவைக்கு பூசக்கூடிய ஒருத்தர் மௌத்தாகினா, நான் மௌத்தாகினேன் என்றால் என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அந்த கஃனுக்கு மேல அத்தரை பூசி நறுமணம் கமல பன்னீர் தொளிச்சு கலப்பவை கட்டி ஜனாசாவை அழகுபடுத்தி மக்கள் கபிரிஸ்தானுடைய பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. மேலானவர்களே,
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதல்ல உண்மை, உண்மையான யதார்த்தம் அதல்ல. உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் என்ற ரீதியில மனிதனாக நீங்க வாழ்ந்தீங்க. அதற்காக இந்த உடலை சங்கைப்படுத்துவதற்காகத்தான் உடலுக்கு ஒரு கபன் துணியை போர்த்தி அதற்கென்று அத்தனை பூசி மக்கள் பயணம் அனுப்புகிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை என்ன தெரியுமா? நான் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தமானவனாக வைத்திருந்தால் நான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் பரிசுத்தமான நாளாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஊட்டையாக வாழ்ந்திருந்தால், உள்ளமும் ஊத்தை உடலும் ஊத்தை, உடலுடைய ஊத்தை என்று சொல்வது அழுக்குகளுடைய ஊத்தை அல்ல, மாற்றமாக எங்களுடைய நடவடிக்கைகளுடைய ஊத்தை. கரம் சுத்தமாக இருக்கிறதா அல்லது அசுத்தமாக இருக்கிறதா என்று கேட்டால், இந்த கரத்துக்கு மேலானவர்களே வெள்ளந்தமான ஒரு பரிசுத்தம் இருக்கலாம். ஆனால் இந்த கரத்தால் யாருக்கும் அநியாயம் செஞ்சிருக்க கூடாது. இந்த கரத்தால் ஹராமானவைகளை செய்திருக்க கூடாது. இந்த கரத்தால் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்திருக்க கூடாது. இது கரத்துடைய பரிசுத்தம். மேலானவர்களே, எனது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஊட்டையானவர்களாக வாழக்கூடாது. மக்களுக்கு மத்தியில சமூகத்துல நல்லா அழகான முறையில நல்லா ஸ்மார்ட்டா உடுத்து, நல்லா அழகா உடுத்து, நல்ல நறுமணம் கமல மக்களுக்கு முன்னால நடமாடக்கூடிய எத்தனையோ பேருடைய கரங்கள் ஊத்த, கண்ணுகள் ஊத்த, காது ஊத்த, மேலானவர்களே அவர்களுடைய கால் ஊத்த நடவடிக்கைகள் கெட்டு போனதன் காரணமாக அவர்கள் அழுக்குள்ளவர்களாக ஊட்டையானவர்களாக நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் வருவதற்கு முன்னால் அவர்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊத்தை என்று சொல்வது அது பாவத்தின் மூலமாக உண்டாகுகிறது. பாவம் என்று சொன்னா என்ன? பாவம் என்று சொல்வது அது ஈருலக வாழ்க்கைக்கும் நஷ்டத்தையும் முசீபத்தையும் கவலையையும் மேலானவர்களே திடுக்கத்தையும் மேலானவர்களே ஒரு கை சேதத்தையும் உண்டாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் நினைக்கிறாங்க பாவம் என்று சொன்னா அது கபருல பார்த்துக் கொள்வோம், அது மஷனுக்கு பார்த்துக் கொள்வோம், அது நரகத்துல பார்த்துக் கொள்வோம். உலகத்துல பாவம் மூலமாக என்ன கிடைக்க போகுது? சந்தோஷம் தானே. வட்டில கவலையா சந்தோஷமா? ஜினால கவலையா சந்தோஷமா? போதை வஸ்துக்கள்ல கவலையா சந்தோஷமா? மக்கள் நினைக்கிறாங்க அதை நாங்க ஈடுபடக்கூடிய நேரத்துல எங்களுக்கு சந்தோஷம் தானே கிடைக்குது. இல்ல சகோதரர்களே, அதே பாவங்களின் மூலமாக கபருடைய வாழ்க்கை, மஷருடைய வாழ்க்கை, சிராத்துடைய வாழ்க்கை, நரகத்துடைய நிலைமைகள் உண்டாகுவது அது நிரந்தரமான கவலை. உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலும் பாவங்களின் மூலமாக தற்காலிகமான ஒரு சில வினாடிகளுக்கு சில நேரங்களுக்கு நிம்மதி கிடைத்தாலும் உள்ளம் நிம்மதியாக வாழ மாட்டாது, சந்தோஷம் கிடைக்க மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, அதுல நிறைய பாவங்களை சொல்லலாம். சுருக்கமாக நான் ஒரே ஒரு பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஒவ்வொரு சகோதரர்களிடத்திலையும் இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த மஸ்ஜிதுல இப்போது இருக்கக்கூடிய சகோதரர்கள் மாத்திரமல்ல, இந்த சட்டம் எங்கெல்லாம் போகுமோ அல்லாஹ் யார் யார் மூலம் யார் யாருக்கு ஏற்றி வைக்கின்றானோ அப்படிப்பட்ட சகோதரர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழும் சகோதரிகளுக்கு கூட இந்த சட்டத்தை மேலானவர்களே எற்றி வைக்கலாம். என்னதே உலகத்துல வாழ்ற காலத்துல உங்களை ஜினாவின் மூலம் அசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஜினா என்று சொல்வது, அந்த விபச்சாரம் என்று சொல்வது அது மனித வாழ்க்கையை ஊத்தையாக்கக்கூடிய அசுத்தமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊத்தையின் பக்கம் போகாம மனிதர்களை ரொம்ப ரொம்ப அன்பாக அல்லாஹ் அழைக்கிறான். இபாதத்தின் பக்கம் வாங்க, பாவத்தின் பக்கம் போவான். ஜினாவுடைய பாவத்துக்கு போவாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்த இபாதத் நீங்க ராவா தொழுங்க சொல்ற இபாதத்து அல்ல. ஜினாக்கு போவாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தது ஈக்கிறதெல்லாம் சதகா கொடுங்க சொல்றது அல்ல. அல்லாஹ் காட்டி கொடுத்தது 18-20 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போங்கன்றது அல்ல. அல்லாஹ் ஜினாவுடைய பாவத்துக்கு போவாம இருக்கிறதுக்கு காட்டி கொடுத்த இபாதத்தை ஜினாவின் மூலம்
ஒரு பெண்ணின் மூலமாக எந்த இன்பத்தை நீ அடைகின்றாயோ அதே இன்பத்தை நிக்காஹுடைய இபாதத்தின் மூலம் நன்மையான காரியமாக ஆக்கி அதே விடயத்தை நன்மையாக சாதிச்சுப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல அடியார்களுக்கு மிகவும் அன்பாக சொல்லி காட்டுகிறார். ஃபன்கிஹூ மா தாப லகும் மினன் நிசா, உங்களுடைய உள்ளங்களுக்கு விருப்பமான, உங்களுடைய உள்ளங்களுக்கு மனமான ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சுக் கொள்ளுங்கள். ஒரு பொம்பளைய பார்க்கிறது ஹராம், ஆனால் கல்யாணம் முடிக்க போறீங்களா? பொண்ணை பார்க்கிறது இபாதத். பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிங்க. ஏன் பார்க்கிறீங்க தெரியுமா? உங்களோட உள்ளத்துக்கு விருப்பமாக இருக்க வேண்டும், மனதால் விருப்ப வேண்டும், விருப்பி திருமணம் முடிக்க வேண்டும். வேளாணவர்களே, கல்யாணம் முடிக்காம யார் சரி இருக்கிறாங்களா? குர்ஆன் சொல்லுது, அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும். கல்யாணம் முடிக்காத அந்த வாலிப யுவதிகள் இருந்தால் அவர்களுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுங்க. மேலானவர்களே, ஒரு ப்ரப்போசலை கொண்டு போறது, அவர்களுக்கு திருமணம் பேசி வைக்கிறது, மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வாரது, கையை பிடிச்சி கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது, நிக்காஹுடைய மஜ்லிஸ்கள்ல கலந்து கொள்றது, இதெல்லாமே இபாதத்துகளாக இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த பாவத்தில இருந்து நீங்க பாதுகாத்துக்கோங்க. அப்படி பாதுகாத்துக் கொள்ள நீங்க செய்ய வேண்டிய இபாதத் என்ன? நான் சொன்னேன், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, திலாவத்து, ஸிக்ர், ஔராது இல்ல. அதே இன்பத்தை நீங்கள் திருமணத்தின் மூலமாக அடைந்து கொள்ளுங்கள். ஒரு திருமணம் முடித்தும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாத நிலை உண்டாகி பாவத்தை நாடும் நிலைமை உண்டாகுகிறதா? அல்லாஹ் சொல்லுகிறான், மஸ்னா வ சுலாஸ வ ருபா. 2 திருமணம் முடி போதாதா? 3 திருமணம் முடி போதாதா? 4 திருமணம் முடி போதாதா? மேலானவர்களே, 4 திருமணங்கள் வேண்டுமானாலும் முடிச்சுக்கோ, ஸினா செய்யாதே, ஸினா செய்யாதே. அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்ரபு ஸினா. அடியார்களே, விபச்சாரத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம். லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம். மேலானவர்களே, லா தஅக்குலு ரிபா, வட்டி சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ், மதுபானத்தை தவிர்த்து கொள்ளுங்க என்று சொன்ன அல்லாஹ், களவு எடுக்க வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ், விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்வதை விட ஒரு படி மேல் போய் ஒரு வாசகத்தை சொல்லுகிறான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஸினாவுடைய பயம் உள்ளத்துல வராம இருக்கிறதுக்கு முதலாவது உங்களோட கண்ணை பாதுகாருங்க. ஒல்லில் முஃமினீன யகுஃபூ மின் அப்சாரிஹிம், முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, யா ரசூலல்லாஹ், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்க. மேலானவர்களே, பார்வைகளை பாதுகாக்க ஏன் அல்லாஹ் சொன்னான்? யாரு பார்வையை பாதுகாப்பாங்களோ அவர்களுக்கு தவறான எண்ணங்கள் வராது. பார்வை தான் முதலாவது. மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜினால இந்த அடியார்களை பாதுகாக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களை ஜினாட சூழலுக்கு போய்த்து மாட்டிக்கொள்ளாம பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி சொல்லி தந்தாங்க. நீங்க மஹரம் இல்லாத ஒரு பெண்ணோட ஒரு அறையில, ஒரு வாகனத்துல, ஒரு இடத்துல தனியாக வேணாம். லா யக்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்துல தனியாக வேணாம் சொன்னாங்க. அப்படி இருந்தால் மூணாவது வசாலிசுஹும ஷைத்தான், ஷைத்தான் அந்த மூணாவது ஆளாக கட்டாயம் இருப்பான். அப்படி உங்களுக்கு இருக்க தேவைப்படுவதா? ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி விடுகிறதா? இல்ல மஹரம் சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு சொந்தமான ஒரு மஹரமான துணை அங்கு இருக்க வேண்டும். ஒரு மெடிக்கேஷனுக்காக ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிக் கொண்டு போறாங்க, ஒரு பொம்பளைய ஒரு ஆம்பளை டாக்டர் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறதா? மஹரமான ஒரு ஆண் துணை இருக்க வேண்டும். தற்காலத்துடைய உலமாக்கள் மேலானவர்களே நிலைமைகளை கருத்துல வச்சு அழகான வழிகாட்டல் தாராங்க. ஒரு பேஷண்டும் ஒரு டாக்டரும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக இருக்கிறாங்க. மேலானவர்களே, உங்களுக்கு தனி இருக்கலாம், மஹரத்தை கொண்டு வாங்க.
மேலானவர்களை மஹரம் வைக்கிறதுக்கு ஒரு டாக்டர் சொல்றாரு, நான் இந்த பேஷண்ட தனியத்தான் நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்யணும் என்று வருவதா ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரா இருக்கிறார். உதாரணமாக நான் சொல்லுகிறேன், மேலானவர்கள் உதாரணமாக சொல்லுகிறேன், நான் தனியத்தான் இந்த பேஷண்ட ஹேண்டில் பண்ணணும் இருக்கிறா. நீங்க டோவ திறந்துவேங்க, மூடவானம் டோவ மூடிதான் நீங்க அதை செய்யணும் இருக்கிறா. டோல ஒரு கிளாஸ் ஓபனிங் வைங்க, மறைச்சி வைக்கவானம். மேலானவர்களே, ஏதோ என்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள, ஜினாவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நானே என்னைய பாதுகாக்க ரெடி இல்லை, நானே என்னைய சுத்தமா வைக்க ரெடி இல்லை, எனது வாழ்க்கைய பரிசுத்தமா வைக்க ரெடி இல்லை. நான் எப்படி என்னைய பாதுகாப்பேன்? மேலான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது, நீங்க உங்களை சுத்தமா வச்சுக்கொள்ள நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்களே விரட்டி விரட்டி போயிட்டு பாவத்தில் சிக்கிக் கொள்ள வேலை செஞ்சு கொள்ளவான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை கையால ஒரு பொம்பளைய தொற்றது இருக்குதானே சொன்னாங்க, لأيطعن في رأس أحدكم بمخيط من حديد خير له من أن يمس امرأة لا تحل له. உனது கரத்தால் மஹரம் இல்லாத ஒரு பொம்பளைய ஒரு பெண்ணை நீ தொடுவது இருக்கிறது, உனது தலையில இரும்பு ஊசியால குத்துறது அதைவிட நல்லம் என்று சொன்னாங்க. உனக்கு தலையில இரும்பு ஊசிய தலையில இறக்குறது நல்லம் எதை விட தெரியுமா? உனது கரத்தால் ஒரு பெண்ணை நீ தொடுவது என்று சொன்னாங்க. மோசமான பாவம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு முஃமின் ஒரு நாளும் ஜினா செய்ய மாட்டான். ஜினா செஞ்சால் முஃமினாக இருக்க மாட்டான். ஜினா செஞ்சவன் முஃமினாக இருக்க மாட்டான். இதுக்கு வேறொரு ஹதீஸ் ஆதாரமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விபச்சாரத்தில் ஈடுபடும் போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஈமான அல்லாஹ் வெளியில கலட்டி எடுக்கிறான் என்று சொன்னாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, ஜினால இருக்க போக்குவரே மௌத்து வந்தா காஃபிராக மௌத்தாகிறான். ஏன்? ஈமான் கலட்டப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பயங்கரமான பாவம், மோசமான பாவம். இரக்கம் காட்ட சொன்ன இஸ்லாம், மன்னிக்க சொன்ன இஸ்லாம், விட்டுக் கொடுக்க சொன்ன இஸ்லாம், யாரையும் ஆதரிக்க சொன்ன இஸ்லாம், அன்பு காட்ட சொன்ன இஸ்லாம் சொல்லுகிறது, விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களை நீங்கள் ஆதாரம் மூலம் நிரூபிக்கப்பட்டால் கசையடி கொடுக்க வேண்டும். யாருக்கு தெரியுமா? திருமணம் முடிக்காதவர்களுக்கு. திருமணம் முடிச்சவர்கள், கல்யாணம் முடிச்சவர்கள் ஜினாவுடைய பாவத்தில் ஈடுபட்டா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் யாராயிருக்கலாம், எவனாய் இருக்கலாம், அவன் படிச்சவனாய் இருக்கலாம், படிக்காத பாமரனாக இருக்கலாம், அவன் ஒரு பெரிய வசதி படைச்சவனாய் இருக்கலாம், ஏழை பரதேசியாக இருக்கலாம், அவன் யாராய் இருக்கலாம், அவன் யாருக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்பவனாக இருக்கலாம். இஸ்லாம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆதாரம் மூலம் அவனது விபச்சாரம் நிரூபிக்கப்பட்டால், இஸ்லாமிய சட்டம் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் அங்கு என்ன செய்யணும் தெரியுமா? அவனை கல்லால அடிச்சு கொன்று போடணும். ஏன் மேலானவர்களே? ஏன் திடுக்கிடுமே? கல்லால எரிஞ்சி உயிரை உடலிலே இருந்து கலக்க வேண்டும். ஏன்? இவன் ஒரு டேஞ்சரஸ், இவன் வெச்சப்படாது பூமிக்கு மேல, இவன் பொல்லாதவன். அல்லாஹ் அனுமதி கொடுத்து 1 2 3 4 அனுமதி கொடுத்து மனைவியோட வாழ்றதை இபாதத்தாக்கி மனைவிட வாயில ஒரு சாப்பாட்டு கவலத்தை போடுறதும் உனக்கு இபாதத் என்று சொல்லி ஆக்கி மனைவியோடு வீடு கூடுவது, உனது மனைவியோடு இல்லற வாழ்க்கை வாழுவது, அதுவும் சதகா என்று சொன்னார்களே. மேலானவர்களே, மனைவிக்கு செலவழிக்கக்கூடிய சல்லிய காச மீசானுடைய தராதுரியில அல்லாஹ் மேலான வச்சு நிற்பான் என்று சொன்னாங்களே. மனைவியோடு வாழுவதை இபாதத்தாக்கி கொடுத்த ரப்புடைய சட்டத்தை மீறி இவன் இன்னும் ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறான் என்று சொன்னா, உலகத்துல இவனை நம்பேலா. இவன் எந்த பொம்பளையில, எந்த பெண்மணிய, எந்த கண் கொண்டு பாப்பானோ தெரியும். இவன் பார்வை கெட்டுருச்சு, இவனை நம்பேலாம். இவன் மனைவிக்கு துரோகம் செஞ்சிருக்கிறான், பிள்ளைகளுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறான். துரோகி துரோகி. வெக்கதானம் பூமிக்கு மேல கல்லால அடிச்சு பூமிக்குள்ள போட்டு ஒத்தனுக்கும் தெரியாம இல்ல, நடு தெருவுல ஊரறிய மக்கள் அறிய இவனை
கல்லால் அடிச்சு கொண்டு போடுங்க என்று சொல்லி இஸ்லாம் சொல்லு. மேலான சகோதரர்களே, அன்பின் இனிய நண்பர்களே, இறுதியாக நான் ஒரு அதிர்ச்சி, ஒரு மெசேஜ் அவங்களுக்கு தாரேன். ஒரு திடுக்கிடும் செய்தியை ஹஜ்ரத் அல்லாமா இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பைத்துல படிச்சு காட்டுறாங்க. இன்ன ஸினா தைனுன் இதா அக்ரர்தஹு கான அல்-வஃபாஉ மின் அஹ்லி பைத்திக ஃபஅலமி. இந்த பைத்த கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் திடுக்கிடக்கூடிய ஒரு நிலைமை இதுக்குள்ள இருக்கிறதே. சொல்றாங்க என்ன தெரியுமா? ஜினா இருக்கிறதே, விபச்சாரம் இருக்கிறதே, அது கடனை போல. கடன் எடுத்தா கொடுக்கணுமே, கடன் எடுத்தா கொடுக்கணும். ஜினாவுடைய கடனை எடுத்தவனுடைய அந்த கடன் திருப்பி கொடுக்கப்படும். எங்கிருந்து தெரியுமா? ஓட வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இருந்து. நீ செஞ்ச விபச்சாரம் ஓட புள்ளைய தாக்கும், ஓட பேர புள்ளைய தாக்கும். 7 பரம்பரை சமூகம் சொல்லுவாங்க, இவ்வளவு கெட்டவனா இருக்கிறானே, இவனல்ல கெட்டவன். வாப்பட விபச்சாரம், அப்பட விபச்சாரம், அப்பட வாப்பட விபச்சாரம். தௌபா செய்யாம கபருக்கு போனார். அந்த மூதேவித்தனம் பரம்பரைக்கு முசீபத்தை தாக்கி கொண்டு இருக்கிறேன். இந்த வைரஸ், இந்த இன்ஃபெக்ஷன் அது காலில் வந்தது, மூளை வரைக்கும் அழைத்து விட்டது என்று ஐசியூல ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவர்களால் தப்பிச்சுக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்களே. அதே போல அப்பட வாப்பட யாரோ செஞ்ச ஜினா பரம்பரைக்கு இன்ஃபெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால ஒவ்வொருவரும் இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த கேவலமான பாவத்தை செய்திருக்க மாட்டார்கள் என்று ஆதரவு வைக்கிறேன். யாரெல்லாம் ஜினாவுடைய பாவத்தை விட்டும் தப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, இவ்வளவு காலம் அந்த பாவம் செஞ்சில்லையோ, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் தான் பாக்கியசாலிகள். செங்கிடமான வாழ்க்கையில அன்பின் வாலிபர்களே, வளர்ந்து வரக்கூடியவர்களே, முதியவர்களே, வாழ்க்கையில இந்த பாவத்தை மட்டும் செஞ்சிடவான அல்லாஹ் பாதுகாக்க. யாராவது ஏதோ ஒரு நிலைமையில் இந்த பாவத்தில் ஈடுபட்டிருந்தால் தௌபா உடனடியாக. எப்ப மௌத்து வருமோ தெரியா, நான் மௌத்தா போனா இந்த முசீபத் எனக்கு மட்டுமில்லை, என் பிள்ளைகளுக்கு அக்கவுண்ட் திறந்து சல்லி போட்டுவாங்க, பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். ஜினாவுக்கு தௌபா செய்யாம போனா குடும்பத்துக்கு கேவலத்தை கொடுத்துட்டு போறேன். அதனால தௌபா செய்வோம், விடுவோம், பாவத்தை விடுவோம். மேலானவர்களே, பேரம் பேசிய கண்டவங்க, முடி படுத்தவங்க, மேலானவர்களே, கபருக்கு போறதுக்கு தயாராக வேண்டியவங்க, ஜினாவோட பாவம் இன்னும் உடுப்படல, ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண போக்களில் ஒரு பாரசீக கவிதை சொல்லுகிறது, அது வாலிபத்தில் விடாத பாவம் வயோதிபத்திலும் தொத்திக் கொண்டிருக்கிறது. அந்த ஆம்பளைய அப்படியே வச்சு ஒரு தொழில தள்ளி கொண்டு போக்களில் அங்க இருக்கிற நர்ஸ் மாற பார்த்துக் கொண்டு கண்கள் மோசம் செய்து கொண்டிருக்கும் ஒரு 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 கொடூர நிலை உண்டாகிவிடும். ஜினாவுக்கு தௌபா மேலானவர்களே செய்யப்படவே வேண்டும். யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், பரிசுத்தவான்களாக ஆக்குவான். தௌபா என்று சொல்றது என்ன தெரியுமா? சோப்பை போட்டு உடுப்ப கழுவி கிளீன் பண்ற மாதிரி, மேலானவர்களே, ஒவ்வொன்றையும் தேர்ச்சி சுத்தப்படுத்துற மாதிரி என் உடலை சுத்தப்படுத்த, என் கண்ணை சுத்தப்படுத்த, என் கையை சுத்தப்படுத்த, என் உறுப்புகளை சுத்தப்படுத்த, என் கல்வை சுத்தப்படுத்த இருக்கும் ஒன்றே ஒன்று தான் தௌபா. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். தௌபா எப்படி செய்யணும் நினைக்கிறோம் அப்படி தௌபா செய்ய. ஒன்றாவுக்கு போன நல்லது நினைக்கிறா தௌபாக்கு, உங்களாக்கு ஹஜ்ஜுக்கு போன நல்லது நினைக்கிறா, அரசாக்கு பேசித்தான் எனக்கு தௌபா கிடைக்கும் நினைக்கிறா, போங்க 18-20 லட்சம் பார்க்கவானும், போங்க ஹஜ்ஜுக்கு, போங்க உம்ராக்கு. ஹஜ்ஜிலும் உம்ராலையும் தான் தௌபா இல்ல. உள்ளம் உருக, அல்லாஹ்வின் பக்கம் உள்ளம் நடுங்கி, பாவத்தை விட்டு ஒதுங்கி, இன்றைக்கு தௌபா நாளைக்கு பாவம் இல்ல, பாவத்தை விட வேண்டும். போன்ல இருந்து கெட்ட நம்பர்களை டிலீட் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க, நம்பரை மாத்துங்க, ஊர் மாறுங்க, நாடு மாறுங்க, தொடர்புகளை குண்டீங்க, ஹலால்ல இன்பத்தை கொண்டு வாங்க. ஜினால இன்பம் கண்டவர்கள் மனைவியில இன்பத்தை காண மாட்டார்கள். ஹலாலான மனைவியிலே வெறுப்பு உண்டாகும். ஜினாவிலே இன்பம் கண்டவர்களுக்கு மேலானவர்களே, விடுவோம், பாவத்தை விட்டு ஒதுங்குவோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்குவோம். எங்களது பரம்பரை
தலைவராக வாழ்ந்துட்டு மௌத்தா போவோம். எல்லாம் வல்ல அது மட்டுமல்ல, குடும்பத்துக்கு நல்லவனாக வாழ்வதற்காக மட்டுமல்ல, எனது ரப்புக்குரிய ஒரு உண்மை அதிகமாக வாழ்ந்து நல்லவனாக மௌத்தாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.